அன்பார்ந்த மை வி3 குடும்ப உறவுகளுக்கு வணக்கம். நண்பர்களே, நம்ம கம்பெனி 2026 உலகின் நம்பர் 1 கம்பெனியாக மாறுறது அப்படிங்கிறது எந்த சக்தியாலும் தடுக்க முடியாது. நிச்சயமாக அதை நம்ம செஞ்சு முடிக்க தான் போகிறோம். அதற்கான பூர்வாங்க வேலைகளை ஒன் பை ஒன்னாக செஞ்சிட்டே இருக்கிறோம். இந்த ஒரு கேப்பில் பல விஷயங்களை செஞ்சு முடிக்கிறதுக்காக நம்ம திட்டமிட்டிருக்கோம். அந்த வகையில் வருகின்ற திங்கட்கிழமை, அதாவது 29/4/2024 அன்னைக்கு மதுரையில் நம்முடைய ப்ராடக்ட் ஹப் ஓப்பன் ஆகுது. ஏற்கனவே கோயம்புத்தூரில் ஹப் இருக்குது. நான் முதலே சொன்ன மாதிரி தமிழகத்தில் 9 இடங்களில் ஹப் ஓப்பன் பண்ணி அந்தந்த ஸ்டோருக்கு அங்கிருந்தே நம்முடைய படாதோஸ் வண்டி மூலிமா சப்ளை பண்ணுறதுக்காக திட்டமிட்டுக்கும் சொல்லி அறிவிச்சிருந்தோம். அந்த வகையில் இப்போ கோயம்புத்தூர் அடுத்ததாக முதல் ஹப் வருகின்ற 29/4/2024 திங்கட்கிழமை அன்னைக்கு மதுரையில் ஓப்பன் ஆகுது. அதே விஷயம் செவ்வாய்க்கிழமைக்கு, அதாவது 30/4/2024 அன்னைக்கு திருநெல்வேலியில் நம்ம ஹப் ஓப்பன் ஆகுது. அந்த பகுதிக்கான ஹப்பு திருநெல்வேலியில் வருகின்ற செவ்வாய்க்கிழமைக்கு ஓப்பன் பண்ணுறோம். அதே புதன் வியாழனில் SG4க்கான இன்னொரு ட்ரிப்பு நம்ம அறிவிக்கிறோம். ஏற்கனவே SG4 ட்ரிப்பை ரீசெண்டாக மக்கள் வந்துட்டு போனாங்க. அதுக்கு அடுத்த பேட்ச், அதாவது ஏப்ரல் 25ஆம் தேதிக்கு முன்னே SG4 ஆனவங்களுக்கு இதுவரைக்கும் இந்த ட்ரிப் வராதவங்களுக்கான வாய்ப்பு வருகின்ற புதன் வியாழன், அதாவது மே 1, 2ஆம் தேதியில் அந்த ட்ரிப் அறிவிக்கிறோம். இடம் எங்கேங்கிறத 1 or 2 டேஸில் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். மோஸ்ட் அப்படி மதுரை பேஸ் பண்ணி தான் இருக்கும். பட் என்னங்கிறத நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ அதுக்கான அறிவிப்பு இப்போவே நான் கொடுத்துட்டேன். வருகின்ற மே 1, 2 இந்த 2 தேதிகளில் நம்முடைய SG4க்கான அடுத்த ட்ரிப்பு நம்ம அறிவிக்கிறோம். ஸோ யாரெல்லாம் ஏப்ரல் 25க்குள்ளே SG4 முடிச்சிருக்கீங்களோ உங்கள் நியர்பை ஜோனில் நீங்கள் வர்றதுக்கான அப்டேட்டை கொடுத்து வச்சுருங்க. அவங்க உங்களுக்கு எங்கெங்கே அப்டேட் கொடுப்பாங்க, சேனல்லையே நானும் சொல்லுவேன். ஸோ கொஞ்சம் ஃபாலோ பண்ணி அந்த நிகழ்ச்சி கலந்துக்கிறதுக்கு பிளான் பண்ணுங்கள். இது SG4க்கான அறிவிப்பு. வருகின்ற மே 1, 2 அந்த ட்ரிப் இருக்குது. மோஸ்ட் ப்ராபப்ளி அது மதுரை மையமாக வச்சு தான் அந்த இடம் முடிவாகும். ஓகேங்களா? அடுத்ததாக மே 3ஆம் தேதி, அதாவது வெள்ளிக்கிழமை, சேலத்தில் நம்முடைய ஹப் ஓப்பன் ஆகுது. நம்முடைய 4வது ஹப் கோயம்புத்தூரில் முதல் ஹப்பு, 2வது மதுரையில் ஓப்பன் ஆயிரும், 3வது திருநெல்வேலி ஓப்பன் ஆயிரும். 4வது ஹப் சேலத்தில் வருகின்ற 3ஆம் தேதி, மே 3ஆம் தேதி வெள்ளிக்கிழமைக்கு ஓப்பன் ஆகுது. அதுவே மே 4ஆம் தேதி சனிக்கிழமைக்கு விழுப்புரத்தில் ஹப் ஓப்பன் ஆகுது. எல்லாமே ஹப்பு பார்த்தாச்சு, அட்வான்ஸ் கொடுத்தாச்சு, அங்கே பேசிக் ஒர்க்கெல்லாம் முடித்தாச்சு. ஸோ எல்லா பக்கம் வரிசையை 1 by 1 ஓப்பனிங்காக காத்துட்ருக்குது. ஸோ அந்த வகையில் வருகின்ற வாரம் 1 by 1 எல்லா ஹப்பையும் ஓப்பன் பண்ணி நம்ம லைவுக்கு கொண்டு வந்துடலாம். அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா, அதாவது ஞாயிற்றுக்கிழமை மே 5ஆம் தேதி அன்னைக்கு ஹைதராபாத்தில் நம்ம ஆஃபீஸ் ஓப்பன் ஆகுது. தெலுங்கானா ஸ்டேட்டுடைய ஹெட் ஆஃபீஸ் ஹைதராபாத்தில் ஓப்பன் ஆகுது. இதுக்கான ஆஃபீஸும் பார்த்து அதுக்கான மூமெண்ட்டெல்லாம் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ வருகின்ற மே 5ஆம் தேதி அன்னைக்கு ஹைதராபாத் ஆஃபீஸும் ஓப்பன் ஆகுது. ஸோ அடுத்த வாரம் ஒவ்வொரு நாளும் நிகழ்ச்சிகள் தொடர்ந்து இருக்குது. நிறுவனத்தில் திருவிழாவாக நடக்கப் போகுது. ஸோ நம்ம ரீஎன்ட்ரி கொடுக்குறதுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் பக்காவாக பண்ணிகிட்ருக்கோம். அதில் இந்த பேஸ் கூட முடிச்சு வச்சுட்டா இன்னும் எளிமையாக இருக்குது. அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு வாரத்தில் கண்டினியூவாக ப்ரோக்ராம் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் நம்ம கம்பெனி அப்டேஷன். இது சார்ந்த பல விஷயங்களை 1 by 1 கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த அத்தனை செய்திகளையும் மகிழ்ச்சியோடு உங்களுக்கு பகிர்ந்துக்கிட்டு, நிச்சயமாக நம்ம கம்பெனி என்ன நினச்சதோ அதை அச்சீவ் பண்ணுறதை எந்த காரணத்தை கொண்டும் கைவிடாது. ஸோ நம்பிக்கையோட தைரியமாக காத்திருங்க. நல்லவர்கள் லட்சியம் வெல்வது நிச்சயம். நன்றி, வணக்கம்.